எந்த டீம் ஃபைனல் போனாலும் பரவாயில்ல ப்ரோ, எந்த டீம் கப்பு ஜெயிச்சாலும் பரவாயில்ல ப்ரோ, ஆனா ஆர்சிபி மட்டும் கப்பு ஜெயிக்க கூடாது ப்ரோ அப்படின்னு ஃபேன்ஸ் எல்லாம் சொல்லி கேட்டிருக்கலாம். பட் ஒரு ப்ரொஃபஷனல் கமெண்டேட்டர் எங்க போனாலும் பாட்காஸ்ட்ல அது இல்லைன்னு சொல்லியிருக்காரு. இல்ல அவருக்கு முட்டு கொடுக்கும்போது இப்ப நம்மளை பத்தி வந்து யோமி போட்டிருந்தாருல அந்த வீடியோல வந்து பத்ரி வந்து அவர் முடிச்சிட்டு மைக்க மாட்டிட்டு 2 ஃப்ளோர் ஏறி போகணும் அதுக்காக தான் போனாரே தவிர அவருக்கு ஆர்சிபி மேலலாம் வந்து பயாஸ் கிடையாது அப்படின்னாரு. அவர் இந்த பாட்காஸ்ட்ல என்ன பேசியிருக்காருன்னு பாருங்க. டீமை பார்த்தா பத்திட்டு வரும், சில டீம் பார்க்கவே முடியாது. நான் சொல்ல மாட்டேன், பட் நிறைய பேருக்கு தெரியாது எந்த டீம். சில டீம் எல்லாம் பார்த்தா அப்படியே உள்ளேந்து தாங்காது. கேட்டீங்களா ப்ரோ? ஒரு சில டீம் எல்லாம் பார்த்தா அப்படியே பத்திக்கிட்டே எரியுமா, வயிறு கபகபான்னு இருக்குமா அவருக்கு. அவரு நான் தான் சொல்றேனே, ஆரம்பத்துல இருந்தே ஒரு பயங்கரமான வன்மம் பிடிச்சதான் இருக்காரு ஆர்சிபி மேல. ஆமா, நான் எப்பவுமே ஒரே பாயிண்ட் தான், நீங்க யார் மேல வேணா வன்மத்தை காட்டிக்கோங்க, ஆனா அது நீங்க ஒரு ஃபேன் பேஸ்ல பண்ணா அது ஓகே, அதுல எந்த பிரச்சனையுமே கிடையாது. நீங்க ஒரு கமெண்ட்ரியில இருக்க ஒரு ஆளு, ஒரு எக்ஸ் கிரிக்கெட்டரு, இல்ல அந்த டீம் ஸ்குவாட்ல வேற வச்சிருந்தாங்க உங்களை, ரெண்டாவது அந்த டீமை பத்திர கமெண்ட், சோ இதெல்லாமே வந்துட்டு அவாய்ட் பண்ணிக்கலாம். அதுதான் ஆக்சுவலி மெச்சூரிட்டி. அதுதான் நீ எவ்வளவு பெரிய கிரிக்கெட் ஆனாலும் சரி, எவ்வளவு நல்ல கிரிக்கெட்டரா இருந்தாலும் சரி, நீ என்ன வேணா பண்ணிருக்கலாம். பட் ஆனா வெளியே நீ வந்து மத்தவங்களை பத்தி ஒரு டீம் அட்ரஸ் பண்ற அப்படின்றப்போ அங்க கொஞ்சமாவது அந்த டீமுக்கு ஒரு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும். அது எந்த டீமா இருந்தாலும் சரி, அது ஆர்சிபின்னு மட்டும் கிடையாது, நீங்க எந்த டீமா இருந்தாலும் சரி அது நீங்க பண்ணிதான் ஆகணும். பட் ஆனா ஆர்சிபின்னு வந்துட்டா இது கொஞ்சம் அதிகமா இருக்கு மத்தவங்களோட கம்பேர் பண்ணா. கூட பண்ணிட்டு போங்க, பண்ணிட்டு ஆமா நான் அப்படிதான் பண்றேன்னாவது ஒத்துக்கோங்க. அதுக்கப்புறம் எதுக்கு நாங்க பயஸ்ட் எல்லாம் கிடையாது, நாங்க கிரிக்கெட் தான், கிரிக்கெட்டா தான் பாப்போம், அப்படியே புழுகுறீங்க. ஆக்சுவலி எனக்கு அப்படிதான் பண்ணுவோம். கன்னட கமெண்ட்ரியில ஆர்சிபிக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னா நாங்க வந்து அங்க சிஎஸ்கே திட்டுறான், நான் தமிழ் கமெண்ட்ரி ரீஜனல் சேனல் சிஎஸ்கே சப்போர்ட் தான், நான் சிஎஸ்கே ஃபேன் தான், ஆர்சிபி மேல எனக்கு வன்மம் தான், அதனால நான் அப்படிதான் பேசுவேன் அப்படியா சொல்லிட்டு போனோம். இல்ல இது சிஎஸ்கே ஃபேனா இருக்கிறதுனால அவருக்கு ஆர்சிபி மேல வன்மம் கிடையாது. இது டிஃபரெண்ட். இப்போ சிஎஸ்கே ஃபேனா இருக்கிறதுனால ஆர்சிபி மேல வன்மம் காட்டுறது வேற, அது நார்மல். அது வந்து பேண்டர்ஸ் தான். இப்போ அவங்கள ஆர்சிபி ஃபேன்ஸ் பண்றதும் சிஎஸ்கே ஃபேன்ஸ் வந்து ஆர்சிபி அது நார்மல். ஆனா இவரு பண்றது வந்து கொஞ்சம் பர்சனல். இது ரொம்ப பர்சனலா எடுத்துக்கிட்டு பண்றாரு. மேபி இந்த டாக்கே எப்படி போயிட்டு இருக்குன்னா, who is better to beat ஆர்சிபி. இப்ப பஞ்சாப் வெர்சஸ் இது எம்ஐ வந்தப்பே எப்படி போயிட்டு இருந்துச்சுன்னா, யார் ஜெயிச்சா ஆக்சுவலா ஆர்சிபி ஜெயிக்க முடியும் ஃபைனல்ல, அவங்க சோக் ஆகலாம் இல்ல அப்படிங்கிற மாதிரி போயிட்டு இருந்துச்சு. இவங்க பாயிண்டே எப்படின்னா, இப்ப கப்பு யார் ஜெயிக்கிறான்றது செகண்டரி, யாரு ஆர்சிபி ஃபைனல்ல தோக்கடிக்க போறாங்கன்றதுதான் இவங்களோட மெயின் தாட். யாரு வந்து ஆர்சிபி தோத்துருவாங்க, அவங்களுக்கு வின்னர் எல்லாம் செகண்டரி தான். அது வந்து நம்ம பேசுவோம். இப்ப நம்ம குரூப்ல இப்ப நான் எம்ஐ ஃபேனு, நீங்க ஆர்சிபி ஃபேனு, அவர் சிஎஸ்கே ஃபேனு, நமக்குள்ள பேசிப்போம், பேண்டர் ஜாலியா இருக்கும். நம்ம இப்ப ஒரு சேனல் வச்சுட்டு நான் ஒரு எம்ஐ ஃபேனை ரெப்ரசென்ட் பண்றேன், நீங்க ஒரு ஆர்சிபி ஃபேனை ரெப்ரசென்ட் பண்றீங்க, இன்னொரு சிஎஸ்கே ஃபேன் இருக்காரு, அவர் அப்படி ரெப்ரசென்ட் பண்ணிக்கிறாரு. இப்ப நம்ம இந்த ஓகே பூமர் சேனல்ல எல்லாம் கூட who is going to save humanity, யார் ஜெயிச்சா வந்து நாய்ஸ் பொல்யூஷன் கம்மி ஆகும் அப்படின்னு பேசியிருந்தாங்க. நம்ம அவங்களே ஃபாலோ பண்றோம். ஏன்னா அவங்க சேனல்ல இததான் பிரசன்ட் பண்ண போறாங்கன்னு நமக்கு தெரியும், அவங்க இவங்களதான் ரெப்ரசென்ட் பண்றாங்கன்னு நமக்கு தெரியும். சோ அது வந்து நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்குள்ள பேசுற மாதிரி இருக்கு, ஒரு ஃபன்னியான பேட்டரா இருக்கு. அத நம்ம பர்சனலா எடுத்துக்க போறது இல்ல, ஜாலியா இருக்கு. ஆக்சுவலா அது அப்படியே மொமெண்ட்ல போயிடும் அவ்வளவுதான். அது கொஞ்சம் நம்மளுமே அப்படிதான் பேசிப்போம். ஆனா ஒரு கிரிக்கெட் கமெண்ட்ரியில இருக்கிறப்ப நீங்க வந்து ஒரு கீழே வந்து சுப்பிரமணியம் பத்ரிநாத் இந்த ஃபேன் இல்ல இந்த டீமோட ஹேட்டர் அப்படி போட்டுட்டு பேசுறீங்க, இல்ல நான் அதான் ரெப்ரசென்ட் பண்றேன்னு பேசினா வேற. பட் ஒரு அன்பயாஸ்ட் கமெண்ட்ரியோ இல்ல அன்பயாஸ்ட் மேட்சோ உங்க ஃபேவரட் டீம் விளையாடாதப்போ பாக்கணும்னு இருக்கும்போது அது இந்த மாதிரி பாயிண்ட்ஸா சொல்லும் போது ரிவ்யூ விடுங்க அப்படின்ட்டு போச்சுங்க ஜாலிங்க இந்த மாதிரி எல்லாம் பேசிட்டு இது வந்து ஒரு சின்ன பசங்க பண்றதுதான். ஒரு ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர் ஆக்சுவலி அஸ்வின் ஒரு நல்ல விஷயம் சொன்னாரு. நீங்க அது எனக்கு இப்படிதான் கன்வே ஆச்சு, மேபி தப்பா கூட இருக்கலாம். ஒரு கிரிக்கெட்டரா பர்ஃபார்ம் பண்ணி ஒரு பேரும் புகழும் சம்பாதிக்கிறதுக்கு ஒரு 15 வருஷம் ஆகும். இங்க கமெண்ட்ரியில இருக்கிற பாதி பேர் அதை பண்ண முடியாம தான் கமெண்ட்ரிக்குள்ள வந்திருக்காங்க. ஆனா இங்கேயுமே நீங்க வந்துட்டு ஒரு நல்ல கமெண்டேட்டர் ஆகணும்னா அதுக்கு ஒரு 10-15 வருஷம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ நீங்க அதுல ஒர்க் பண்ணணும். இந்த மாதிரி பயாஸ்டா இருந்தா நீங்க நல்ல கமெண்டேட்டர்லாம் ஆக முடியாது. மேபி வேணா வந்து உங்களை ஃபாலோ பண்ற ஒரு சில பேரை நீங்க சந்தோஷப்படுத்திக்கலாம். பட் ஆனா அது வந்து ஓப்பனாவே அன்பார்ச்சுனேட்லி ஆர் ஃபார்ச்சுனேட்லி என் கூட விளையாண்டவங்க, எனக்கு ஜூனியரா விளையாண்டவங்க இப்ப பிராட்காஸ்டிங் குள்ளயும் கோச்சிங் குள்ளயும் வராங்க. பட் அவர் சொல்ல வந்த பாயிண்டா நான் பார்த்தது என்னன்னா, எந்த ஒர்க் பண்றீங்களோ அந்த ஒர்க்குக்கு ட்ரூவா சில ரிசர்ச்சஸ் பண்ணணும், சில பேசிக் ஒர்க் பண்ணணும், அதுல உங்களுக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வரணும், அப்பதான் அதுல மேல வர முடியும். நான் ஒரு கிரிக்கெட்டரா என்னால வந்து ஒரு 35 வயசுலதான் வந்து ஓரளவுக்கு இது வரவே முடியும். அதனால நான் 30 வயசுலயே என் பிளேயிங் ரிட்டையர் ஆயிட்டு நான் டைரக்டா லெஜெண்ட்ஸ் லீக் ஆடுறேன், நான் டைரக்டா கமெண்ட்ரிக்குள்ள வரேன் அப்படின்றது இப்ப வந்து ஒரு ஆகுறதும் தப்பு இல்ல. நமக்கு ரொம்ப ஒரு கரண்ட் கிரிக்கெட்டர்ஸ் இருந்து அந்த இன்சைட்ஸ் கிடைக்குதுன்ற ஆங்கிள் பாக்குறப்ப தப்பு இல்ல. ஆனா அந்த மாதிரி வராம
அகைன் இது வந்து ஆல்ரெடி என்னென்ன பண்ணிட்டு இருக்காங்களோ அதுதான் ஒர்க் ஆகுதுன்னு நினைச்சுக்கிட்டு, ஏன்னா ரொம்ப ஈஸியா சொல்லிட்டு போயிடலாம், உனக்கு பிடிக்கலன்னா இந்த கமெண்ட்ரி பாக்காதடா, உனக்கு மாத்தி போடான்னு கூட சொல்லலாம். ஆனா ஒரு சின்ன ஒரு வேலிட் கிரிட்டிசிசம்ஸ் வந்தா அதுக்குள்ள இவங்க எல்லாம் பண்றதா ஒர்க் அவுட் ஆகுதுன்னு நினைச்சிட்டு வேற வழி இல்லாம பண்ணிட்டு இருப்பாங்க தெரியுமா. அவங்க எல்லாம் இதெல்லாம் பார்த்து சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்கு. நம்ம அவ்வளவு பெரிய ஆள் இல்ல, நமக்கு அந்த அளவுக்கு இது தெரியாதுன்னாலும் ஒரு பொதுமக்களா இல்ல ஒரு சில ஒரு குரூப் ஆஃப் ஃபேன்ஸ் வந்து ஒரு சில வேலிட் கிரிட்டிசிசம் அதுவும் எப்ப எடுத்துப்பாங்கன்னா, நீங்க அவங்களை அபியூஸ் பண்ணா எடுத்துக்க முடியாது. இந்த அவனே இந்த பையன் அந்த பையன் அவனுக்கு இதுவா அப்படி சொன்னா எடுத்துக்க முடியாது. உங்களை நான் ஃபாலோ பண்றேன், இதெல்லாம் நீங்க நல்லா பண்றீங்க, ஆனா இதெல்லாம் மாத்திக்கிட்டீங்கன்னா எல்லா ஃபேன்ஸும் பாக்குறதுக்கான வாய்ப்பு இருக்கு. இல்ல உங்க ஃபேவரட்டிசம் இந்த எக்ஸ்டென்ட்டுக்கு நீங்க காட்டினீங்கன்னா ஓகே, பட் இவ்வளவு கீழே இறங்கி உங்களோட லெவலையே குறைச்சிக்கிட்டு இவ்வளவு எல்லாம் பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி சொன்னா அவங்களுமே அதை பார்த்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குன்றனாலதான் நம்ம இப்ப பேசுவோம். எனக்கே வந்து இவர் வந்து ஒரு பிராட்காஸ்டிங் யூனிட்லயே இல்ல, இவர் ஒரு காமெண்டேட்டர் இல்ல அப்படின்றப்போ வந்துட்டு அவரோட யூடியூப்லயோ இல்ல இன்ஸ்டாகிராம்லயோ அவர் இதை பத்தி போடுறப்போ யாருமே கேட்க மாட்டாங்க, எதுவும் கண்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. பட் ஆனா நீங்க ஒரு சேனலை ரெப்ரசென்ட் பண்றீங்க அப்படின்றப்போ இதுல எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கணும். இது ஆக்சுவலி இதை பார்த்து நிறைய பேர் இன்னும் பேச ஆரம்பிச்சுட்டாங்கன்னா அப்புறம் அந்த கமெண்ட்ரி அங்க நல்லா இல்லாம போயிடும். அப்புறம் வெறும் வன்மம் மட்டும் தான் மிஞ்சுமே தவிர இன்சைட்ஸ் எதுவுமே மிஞ்சாது. ஆமா, இப்ப அந்த மேட்ச் பாக்கும்போது இப்ப ஃபைனல் வந்து பஞ்சாப் வெர்சஸ் ஆர்சிபி வந்துச்சு. ஆமா, அந்த மேட்ச பத்தின இன்சைட்ஸோ அந்த மேட்ச பத்தின இதோ இருக்கணும். ஆமா, அந்த மேட்ச்ல அதே மாதிரி ஒரு பவுலரா அதுல இருக்க பிளேயர்ஸ் எல்லாம் என்ன பாவம் பண்ணாங்க. ஆக்சுவலா ஒரு டீமை ரெப்ரசென்ட் பண்ற பிளேயரா கூட இருக்கட்டும், நீங்களும் நிறைய டீம்ஸை ரெப்ரசென்ட் பண்ணிருக்கீங்க. அந்த பிளேயர் அந்த நேரத்துல என்ன பண்ணாரு தப்பா, அந்த பிளேயர் அந்த நேரத்துல என்ன கரெக்டா பண்ணணும், இப்படின்ற இன்சைட்ஸ் கேட்கதான் நம்ம அங்க இருக்கோமே தவிர உங்களுக்கு பிடிக்காத டீம் ஜெயிச்சிடக்கூடாதுன்னா இந்த பிளேயர் என்ன தப்பு பண்ணணும், உங்களுக்கு பிடிக்காத டீம்ல எந்த பிளேயர் போய் விளையாடணும், என்ன மிஸ்டேக் பண்ணணும், இப்படி பேசிட்டு இருந்தா அது வந்து ஒரு மேட்சா பாக்குறதுக்கு ஆக்சுவலா நல்லா இல்ல. கமெண்ட்ரியா பாக்க நல்ல மேட்சுமே வந்து ஒரு நல்ல மேட்சே இல்லாத ஒரு ஃபீல் ஆகிடும். ஒரு மேட்ச் நல்லா போயிட்டு இருக்கும், நீங்க உங்க கமெண்ட்ரியில வந்து அந்த மேட்ச் பத்தின இதுவை வந்து இன்னும் இன்க்ரீஸ் பண்ணணும், அதோட ஹைப்பை இன்னும் இன்க்ரீஸ் பண்ணலாம். நீங்க மேட்ச் ஒண்ணு போகும், நீங்க ஒண்ணு பேசுவீங்க, ஆக்சுவலி உங்களுக்கு என்ன நடக்கணுமோ அதை ப்ரெடிக்ட் பண்ணிட்டு உக்காந்து இருந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது பாக்குறதுக்கு. கரெக்ட். சோ எனக்கு ஒண்ணு புரியுது, மார்க்கெட் எதை டிமாண்ட் பண்ணுதோ அததான் அவங்களும் பண்றாங்க, நம்மளும் பண்றோம். நமக்கு நம்மளோட வியூவர்ஸோ நம்மளோட மார்க்கெட்டோ என்ன டிமாண்ட் பண்ணுதுன்னா இத பத்தி பேசுங்க, இதை பத்தி பேசாதீங்கன்னு சொல்லுதுன்னா அதை நாம டு சம் எக்ஸ்டென்ட் பண்ணுவோம். ஆனா அதுக்காக எந்த அளவுக்கு நம்ம இறங்கலாம், அதுக்காக இப்ப நம்ம வந்துட்டு ரொம்ப டைரக்டா பர்சனலா ஒரு வன்மமா எல்லாரும் பேரையும் இந்த இவனை அவனை இந்த ஜெயிக்கவே கூடாது, இவனை இதுல விட்டு தூக்கணும், அதுல இருந்து எடுக்கணும், இந்த மாதிரி பேசிட்டு இருந்தா வேலைக்கு வருது. அஸ்வின் டு சம் எக்ஸ்டென்ட் சீக்காவே அந்த இதுல சொல்லியிருந்தாரு, இவன் தேர மாட்டான், இவன் நிக்க மாட்டான் அப்படின்னாரு. அந்த பீடாவும் வந்து பத்ரிநாத்தோட மேட்ச்ல நடக்கிறத டைரக்டா ஒப்பிக்கிறது வந்து இனிமேலாம் வந்து ஏஐ பண்ணிரும். ஆக்சுவலா இல்ல ஹாட் ஸ்டார்ல எல்லாம் இப்ப இந்த கமெண்ட்ரி வருது இல்ல கீழே, அதெல்லாம் எனக்கு தெரிஞ்சு ஏஐ ஜெனரேட்டடா கூட வந்துரும். பவுலர் வந்தார், வந்து போட்டார், பேட்ஸ்மேன் வந்து இப்படி ஸ்ட்ரைட்டா கிரிக்கெரோஸ்ல வருது இல்ல, நம்ம சும்மா பண்ணா வருது இல்ல எங்கன்னு போட்டா, அந்த மாதிரி கமெண்ட்ரி இருக்கிறதுக்கு அது யாரு வேணா பண்ணலாம். நீங்க ஒரு பெரிய கிரிக்கெட்டரா ஒரு உங்களோட இன்சைட்ஸ் வரணும், உங்களோட ஆங்கிள் தெரியணும்ன்றதுக்காக தான் உங்கள மாதிரி ப்ரொஃபஷனல் கிரிக்கெட்டர்ஸ் ஆக்சுவலா கமெண்டேட்டர்ஸ் ஆக்குறாங்க. அந்த இடத்துல அவர் என்ன பண்ணிருக்கலாம், இல்ல என்ன டெக்னிக் யூஸ் பண்ணாரு, இதுக்கப்புறம் வரவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்றதெல்லாமும் கொஞ்சம் அப்பப்ப சொன்னா ஆக்சுவலா கொஞ்சம் நல்லா இருக்கும். அதான் நமக்கு சொல்றதுக்கோ கக்குறதுக்கோ உங்க பயஸ் காட்டுறதுக்கோ ஆக்சுவலா மேட்சை விட்டு நிறைய இடமே இருக்கு. ப்ரீ மேட்ச் இருக்கு, போஸ்ட் மேட்ச் இருக்கு, உங்களோட யூடியூப் சேனல் இருக்கு, அதுல வந்து அதெல்லாம் கேட்க இல்ல. நீங்க சேனல்ல நீங்க சேனல் என்ன டிமாண்ட் பண்ணதோ அதை பேசலாம். ஆனா வந்துட்டு இப்படி பேசணும்ன்றத சேனலோட டிமாண்ட் கண்டிப்பா எந்த ஒரு சேனலுமே பண்ணாது. நீங்க இந்த மாதிரி தான் சொல்லணும், இந்த டீமை வந்து இந்த டீம் மேல இப்படி நீங்க வன்மத்தை கக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சேனல் டிமாண்ட் பண்ணாது. ஏத்தி இறக்கி வேணா பேச சொல்லுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இவ்வளவுதான் இருக்கும். நீங்க எல்லாம் மீடியாலே இருக்காதுதான், உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கும் அதை பத்தி. ஆமா, சரி நம்ம வந்து இந்த மேட்டரை விடுவோம். நான் எல்லாருக்கும் இதுக்கு முன்னாடியே சொல்லியிருந்தேன், எம்ஐ வந்து ஜெயிச்சா சந்தோஷமா ஃபைனலுக்கு ப்ரிவியூ பண்ணுவேன், தோத்துட்டா ரொம்ப சோகமா வேணும். ஆக்சுவலா நேத்தே ஃபுல்லா கொஞ்சம் அந்த பேஸ் முடிஞ்சு போச்சு. அன்பார்ச்சுனேட்லி ஊர்ல இல்ல, வேற ஒரு ஒர்க்ல இருந்தேன்றனால அப்ப பண்ண முடியல. ஸோ எங்க எம்ஐ வந்து தோற்கடிக்கப்பட்டது ஸ்ரேயஸ் ஐயரோட பிரில்லியன்ஸ்னாலையும் ஹர்திக் பாண்டியாவோட மிஸ்டேக்ஸ்னாலையும். நிறைய இன்சைட்ஸ் வெளில இருந்து அங்க இருந்து வந்தது. கேப்டன்சில ஹர்திக் பாண்டியாவோட பேட்டிங் மிஸ்டேக்கும் ஒரு காஸ்டட் கேம், ரோஹித் சர்மாவோட ஃபெயிலியர்னு நிறைய நடந்தது ஆக்சுவலா. சோ நீங்க எது குரூசியல்? எனக்கு ஜிடி மேட்ச்ல மும்பை போலிங் போட்டப்பவே நான் ஒரு குரூப்ல சொல்லியிருந்தேன், இந்த போலிங் கொஞ்சம் இதுவாதான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ ஏன்னா பஞ்சாப்கோட கம்பேர் பண்றப்போ பஞ்சாப் பேட்டிங்க்கு இந்த போலிங் வந்து ஓரளவுக்கு ஆர்டினரியா தான் இருக்கும். ஏன்னா ஜிடி அவ்வளவு தூரம் வந்துட்டாங்க, மேட்சை கொண்டு வந்துட்டாங்க. சோ அன்னைக்கு வாஷிங்டன் சுந்தர் அவுட் ஆகல அப்படின்னு சொன்னா மேபி இன்னும் க்ளோஸ் ஆயிருக்கும். ஜெயிச்சிருப்பாங்கன்றதுலாம் டவுட் தான், பட் ஆனா மேபி இன்னும் கொஞ்சம் கேம் க்ளோஸ் ஆயிருந்திருக்கும். இங்க வந்து சேம் சிச்சுவேஷன் தான். பும்ராவை டிபெண்ட் பண்ணி மட்டும் தான் அந்த போலிங் இப்பவும் இருக்கு. ரெண்டாவது டாக்டிக்கல் எரர்,
விச் மீன்ஸ் இவரை போட வைக்கவே இல்லை. சாண்ட்னரை வந்து 2 overs மேல போட வைக்கல. மேபி சாண்ட்னர் வந்து ஒரு ஸ்ரேயாஸ் ஐயருக்கு ஒரு த்ரெட்டாவும் இருந்திருக்கலாம், இல்ல வதேரா விக்கெட்ட கூட எடுத்திருந்திருக்கலாம். சாண்ட்னர் வேர்ல்ட் கிளாஸ் பவுலர், எனக்கு சாண்ட்னருக்கு நல்லா தெரியும். நீங்க வந்து ரீஸ்டாப்லயே கூட்டு வந்து ஒரு ஓவருக்கு 20 ரன் கொடுக்கறத சாண்ட்னர் வந்து 2 ஓவருக்கு வந்து ஒரு 20 ரன் கொடுத்துட்டு போயிருப்பாரு. சோ உங்களுக்கு ஒரு ஓவர் ஸ்பேர் ஆயிருந்திருக்கும். நீங்க மேட்ச வந்து ஹர்திக்கே அந்த இன்னொரு எக்ஸ்ட்ரா ஓவர் போட்டு 15 ரன் கொடுத்து, இல்ல நான் சொன்னேன் ஹர்திக் வந்து நிறைய மேட்சஸ் வந்து போடல. ஆக்சுவலி ஒரு கேப்டனா இருந்தா நான் போய் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுப்பேன். எது முக்கியமான மொமெண்ட்டா நான் போறேன், சும்மா எல்லாம் பண்ணல. ஹர்திக் வந்து T20 வேர்ல்ட் கப் ஃபைனல்ஸ்ல போலிங் போட்டு மேட்ச் எல்லாம் வின் பண்ணி கொடுத்த ஒரு பிளேயர் தான். சோ பேக் பண்ணிக்கலாம். அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துதான் அந்த ஜாஸ் இங்கிலீஷ் விக்கெட் வந்தது. அடுத்து ஒரு வதேராக்கு ஒரு கேட்ச் வந்தது, அந்த போல்ட் மிஸ் பண்ணதுன்றது மாறிடுச்சு. ஓகே, ஆனா அதுலயே அவர் டோட்டலா ஸ்டார்டர் ஆயிட்ட மாதிரி தோணுச்சு. அதுல இருந்து கம்பேக்கே பண்ணல. இல்ல ஹர்திக் பாண்டியா வந்து ஆக்ட் பண்ற மாதிரி இருக்கு ஆக்சுவலி. எப்படி சொன்னா அவருக்கு நேச்சுரலா ஒரு சில தனுஷ் மாதிரி எனக்கு தெரியாது ஐயா, கிரிக்கெட் ஃபேன்ஸ் தான் அடிக்கிறாங்க, நீ சினிமா ஃபேன்ஸ் கிட்ட கூட்டு போய் அடி வாங்க விட்டுற போற போலியே. ஆக்சுவலா அதுலயும் நான் நியூட்ரல் ஃபேன் தான், எனக்கு நான் யாருக்கோ ஃபேன் கிடையாது, அதுலயும் நியூட்ரல் தான், நல்ல மூவிஸ் தான் பாக்கணும். சோ வந்து கமிங் பேக் டு கிரிக்கெட், கீழ அவங்க ஆட்டோமேட்டிக்கா நியூட்ரல் ஃபேன் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. கண்டிப்பா போட்டுருக்கேன் நான் நியூட்ரல் ஃபேன் தான் அப்படின்னு சொல்லிட்டு. சோ எதுல விட்டோம், மிஸ் ஆயிடுச்சு எதுலயும். ஹர்திக் பாண்டியா வந்துட்டு எப்படின்னா அவருக்கு நேச்சுரலா ஒரு சில விஷயம்லாம் இருக்கும், அதெல்லாம் எக்ஸ்பிரஸ் பண்றாரு. ஆனா கேமரால அவரை காட்டினா டக்குன்னு கூலா இருக்க மாதிரி ஆக்ட் பண்றாரு. அது தேவையே கிடையாது, நீ நார்மலா இருந்துக்கலாம், டிசிஷன் எடுக்கலாம். ரெண்டாவது இந்த ரொம்ப பிரஷர் போடுறாங்க போல, இந்த கோச்சஸ் இந்த இதெல்லாம் மத்தவங்க எல்லாம் சேர்ந்து ரொம்ப பிரஷர் போடுறாங்க போல. அவரோட டிசிஷனை ஓனா எடுக்க முடியறது இல்ல, விடுறது இல்ல. இது வந்துட்டு இப்போ ஃபுட்பால்ல பார்க்க நல்லா இருந்துச்சு, ரிசல்ட்ஸ் வந்து சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறப்போ நல்லா இருக்கும். இதுவே வந்து ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவா ப்ரொடியூஸ் பண்ற ஆரம்பிச்சா இது ஒரு நல்ல விஷயமே இருக்காது. இப்ப மேனேஜ்மெண்ட்ல இருந்து தான் சாண்ட்னருக்கு ஓவர் கொடுக்காத, ஹர்திக் நீ ஓவர் போடாத, டாப் லீக் கொடுன்னு சொல்லிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல இந்த மாதிரி விஷயம் தான் இது. ஆக்சுவலி ஸ்டாட்ஸ் வச்சிருப்பாங்க. இப்ப நார்மலா வந்து லெஃப்ட் ஹேண்டர் ஆனா லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னரை போடக்கூடாது அப்படின்றது நார்மல் ஸ்டாட்ஸ் தான். அது உள்ள ஒரு கோச் வந்து நீ ஆடுறப்போ சாண்ட்னரை கொடுக்காத அப்படின்னு கோச் சொல்லலாம். அதுக்கப்புறம் அதை பண்ணலாமா வேணாமன்றது கேப்டன்ஸோட டிசிஷன் தான். எனக்கு என்னமோ அந்த பர்டிகுலர் டிசிஷன் டாப்லி ஓவர் அப்படின்றதும் போல்ட்டா பும்ராவா யாரு ஃபர்ஸ்ட் போடணும் அப்படின்ற டிசிஷனும் ஹர்திக் தான் எடுத்த மாதிரி இருந்தது இன்ஸ்டிங்டிவா. இல்ல இதெல்லாம் பின்னாடி பேசுவாங்க சுஜித், இதெல்லாம் டைரக்டா எல்லாம் எடுக்க முடியாது. நான் சொல்றேன் T20 பொறுத்த வரைக்கும் கேப்டனோட ரோல் வந்துட்டு இந்த விஷயத்துல 70% கிடையாது, 30% மட்டும் தான். இன்ஸ்டிங்க்ட்ல சம்டைம்ஸ் எடுக்கிற டிசிஷன் மட்டும் தான். மோஸ்ட்லி இவங்க போல்ட்டுக்கு ஃபர்ஸ்ட் ஓவர் கொடுக்கணும்னு அவங்க சொல்லிடுவாங்க. நம்ம முக்கியமான மேட்ச் ஆரும் போல்ட்டை வச்சு ஸ்டார்ட் பண்ணிடுறது. தென் தீபக் சஹரும் கிடையாது மேட்ச்ல, சோ வேற ஆப்ஷனே கிடையாது, போல்ட் வச்சு தான் போய் ஆகணும். அந்த ஓவர் சொல்லல, பொதுவாவே சொல்றேன் 17-18 அதுல வந்து 2 ஆப்ஷன் இருந்தது. போல்ட்டுக்கும் ஒரு ஓவர் இருந்தது, பும்ராக்கும் ஒரு ஓவர் இருந்தது. அந்த போல்ட் ஓவர்ல 2 பவுண்டரி போயிட்டு கொஞ்சம் கேம் கைக்கு வந்துருச்சு. 3 over 27 அந்த மாதிரி வந்தது. பும்ரா ஓவர்ல ஒரு பவுண்டரி அடிச்சாலே போதுன்ற மாதிரி இருந்தது. அதுக்கு முதல் ஓவரே மேபி பும்ராட்ட கொடுத்திருந்தா இன்னும் கொஞ்சம் பிரஷர் ஆக்கி இருக்க வாய்ப்பு இருக்கும். அதுல எனக்கு போல்ட் வந்து டெத்ல எவ்வளவு சூப்பர்னு பழைய மேட்சஸ் பார்த்தா தெரியும். போல்ட் வந்து அதனாலதான் சொல்றேன், உங்க நல்ல பவுலரை முன்னாடி போட வச்சு பிரஷர் பண்ணிருக்கலாமே பும்ராவன்னு சொல்றேன். பும்ரா அந்த ஓவர் போட முடிச்சுட்டா கீழே 3 ஓவர் துண்டா ஓபன் அப் ஆகுது இல்ல, வேற வழி இல்ல, ஓபன் அப் ஆகல. இல்ல இப்போ பும்ரான்னு ஒருத்தர் இருக்காடான்னு மட்டும் தான் நம்ம பயமுறுத்தி வச்சிருக்காங்களே தவிர்த்து பும்ராவை தவிர அங்க வேற த்ரெட்டனிங் கிடையாது. இவங்க பண்ண ஒரே மிஸ்டேக், சாண்ட்னரை யூஸ் பண்ணிருந்தா ரீஸ்டாப்லயே ஒரு ஓவர் போட்டிருக்க வேண்டிய அவசியம் இருந்திருக்காது அங்க நடுவுல. சோ அது ஒரு 20 ரன்ஸ் ஓவர் வேஸ்ட். அவங்க 11ஸ்ல ஆடி இருந்திருக்கலாம். அந்த ராஜ் பாபாவோட பேட்டிங்காக தான் நீங்க ஆடுறீங்கன்னா அது பெரிய கான்ட்ரிபியூஷனாவே தெரியலையே ஆக்சுவலா. அதோட கரண் சர்மா வந்து அஸ் பவுலரா பண்ண போற கான்ட்ரிபியூஷன் பெருசு. பேட்டிங் டெப்த் இல்லாம போன மாதிரி ஆயிடுச்சு அவங்களுக்கு. இப்போ பேட்டிங்ல டெப்த் கிடையாது. இல்ல நான் என்ன சொல்றேன், ரீஸ்டாப்லியும் அஸ்வினி குமாரும் 2 பேரும் ஆட வேண்டிய அவசியமே இல்லையே. இல்ல ரீஸ்டாப்லிக்கு பதிலா பவன் ஜேக்கப்ஸோ இல்ல யாரையோ ஒரு ஃபாரின் ஸ்லாட்ல ஒரு பேட்ஸ்மேனை கூட எடுத்துட்டு கரண் சர்மா ஆடி இருந்தா இன்னும் மேபி கொஞ்சம் பெட்டரா. கரண் சர்மா ஆடி இருந்தா அந்த பாவா சம்திங் அவரை நீங்க வந்து பெஞ்ச் பண்ணிருக்கீங்க, இது பண்ணிட்டு ஆடி இருந்திருக்கலாம். மேபி ஸ்பின் அவ்வளவு தேவை இல்ல, ஸ்பின் தேவை இருக்காதுன்னு சொல்லிதான் அவங்க முடிவு பண்ணிருப்பாங்க. அப்படி ஸ்பின்னர் வேணும்னா சாண்ட்னர் லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர் தான் போடுறாரு. சோ அதனால அந்த பாயிண்ட்ல எல்லாம் எந்த மிஸ்டேக்குமே கிடையாது. பவுலர்ஸை யூஸ் பண்ணது தப்பு. கரெக்ட். வந்து இந்த மேட்டரை பத்தி இன்னும் கொஞ்சம் டீடைல்டா பேசலாம். மும்பை வந்து they are going to continue with ஹர்திக் பாண்டியாவா, இல்ல நெக்ஸ்ட் இயர்ல இருந்து ஸ்கைய வச்சு போவாங்களா இல்ல என்ன யோசிப்பாங்கன்றத பாப்போம். அதுக்கு முன்னாடி ஒரு பிளாக் பஸ்டர் கேம் வருது, மோஸ்ட் அவைட்டட். அதாவது ரொம்ப நாளா வெயிட் பண்ணிட்டோம், ஐபிஎல் நடக்குமா கேப் ஆகுமா இல்ல முடிக்குமா அப்படின்னு பாத்துட்டு இருந்தோம். அண்ட்
மொமெண்டம் ஆஃப் ஆர்சிபி அண்ட் பஞ்சாப்புமே இந்த பிரேக்ஸ்ல கொஞ்சம் மேல கீழன்னு போயிட்டே இருந்தது. பட் ஃபைனலி எப்படியோ நல்ல பர்ஃபார்மன்ஸ் காட்டி 2 டிசர்விங் டீம் வந்து ஆக்சுவலா வந்துட்டாங்க. ஓகேவா, ஒரு டீமாவே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிற ரெண்டு டீம்ஸ் வந்துட்டாங்கன்னு சொல்லலாம். ஒரு யங்ஸ்டர்ஸ வச்சு ஒரு நல்ல கேப்டனை வச்சு உள்ள வந்திருக்காங்க. இன்னொரு டீம் ஒரு மேட்ச்ல இருந்தும் ஒரு ஆள் மேன் ஆஃப் த மேட்ச் ஆடி வந்திருக்காங்க. இப்போ மொமெண்டம் யாருக்கு இருக்கு? 2 டீம்ல யாரு மேபி ஃபேவரட்ஸா இருப்பாங்க? ஆக்சுவலி இன்னைக்கு வந்து ஃபில் சால்ட் ஆட போறது இல்ல அப்படின்ற ஒரு நியூஸ் ஒன்னு வந்தது. அதுக்கப்புறம் வந்துட்டு டிம் டேவிட் ஆல்ரெடி ஃபிட் கிடையாது. சோ இப்போ இன்னைக்குமே டிம் டேவிட் வந்து ஆடுறது கஷ்டம். சோ ஃபில் சால்ட் அவைலபிலிட்டிய பத்தி ஓபனா சொல்லல. ஆமா சொல்லல, தெரியாது. இல்ல இப்போ எப்படின்னா ஃபில் சால்ட் வந்து அந்த ட்ரைனிங் செஷன்ல எல்லாம் கிடையாது. அதுல அவங்க ஷூட் பண்ண வீடியோஸ்ல எதுலயுமே வந்து ஃபில் சால்ட் கிடையாது. அது ஆக்சுவலி பிளே ஆஃப்ஸ் முன்னாடியே இது வந்துருச்சு. பிளே ஆஃப் இருக்க மாட்டாங்க அப்படின்ற மாதிரி ஒரு நியூஸ் இருந்துச்சு. இப்போ இதெல்லாம் பாக்குறப்போ எஸ், அது ஆல்மோஸ்ட் ஃபில் சால்ட் இல்ல. ஃபில் சால்ட் இல்லனா ஒரு பெரிய டேமேஜ் ஆர்சிபிக்கு. எஸ், கர்ப்பம் பெருசா இல்ல 17 வருட கர்ப்பம் பெருசா அப்படின்னு பார்த்து ஃபில் சால்ட் முடிவு எடுப்பாங்க. அவங்க எல்லாம் ஃபேமிலி தான் பண்றாங்க. அவங்க ஃபேமிலி பண்ணிடுவாங்க ஈஸியா. கரெக்ட் தான், ஃபேமிலி தான் பண்ணுவாங்க. ஃபில் சால்ட்டுக்கு 17 வருஷம் கணக்கு இல்ல. போன வருஷம் கேகேஆர்ல ஜெயிச்சு போயிட்டாரு. அந்த ஃபில் சால்ட்டுக்கு வந்து ஃபில் சால்ட்டுக்கு ஆக்சுவலி போன ஃபைனல்ஸும் ஆடல. ஆமா, ஃபைனல்ஸ் வந்து அவர் இருக்க மாட்டார் போல. போன ஃபைனல்ஸும் ஃபில் சால்ட் ஆடல. சோ வந்துட்டு அது டிம் சைஃப்ரெட் வச்சு ஆடினாலும் இப்போ ஒரு புது பேட்டரு, அது என்ன நடக்கும் அப்படின்னு தெரியாது. பொட்டன்ஷியல் வைஸ் வந்து ஃபில் சால்ட்க்கு ஈக்குவலன்ட்டான பேட்ஸ்மேன் தான். பட் ஸ்ட்ரைட்டாவே ஃபைனல்ஸ்ல வந்து ஆட முடியுமா, அந்த இம்பாக்ட் கிரியேட் பண்ண முடியுமான்றது. ஃபில் சால்ட்டோட கன்சிஸ்டன்சி சேசிங்ல வந்து ஃபில் சால்ட் பண்ற கான்ட்ரிபியூஷன் வந்து சைஃப்ரெட்டால பண்ண முடியுமானா தெரியாது. டவுட் தான். இது டிகிரேட் பண்ற மாதிரி இல்ல. பட் ஆனா நம்ம ஃபில் சால்ட்டோட சக்சஸ் நம்ம பாத்துட்டோம். இது ஒரு புது பிளேயர் திடீர்னு வந்து ஸ்டெப் அப் பண்ணி கண்டிப்பா பண்ணுவாருன்னு தோணுது. இப்போ பேர்ஸ்டோ பண்ண மாதிரி பண்றதுக்கும் சான்சஸ் உண்டு. மேபி சைஃப்ரெட் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ இம்பாக்ட் கிரியேட் பண்ணலாம், நிறைய பாசிபிலிட்டி உண்டு. பட் ஆனா சேஸ்ல வந்து சால்ட் பண்ற இது வந்து யாரும் பண்றது கொஞ்சம் கஷ்டம். இப்போ இருக்கிறது இன்னும் அவைலபிலிட்டி பத்தி ஷோரா தெரியல. சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் கொடுத்துற கூடாதுன்றதுக்காக இருக்கலாம். மேட்ச் முன்னாடி சொல்லுவாங்க, சொல்லாம வச்சிருக்கலாம். இப்ப வீக்கெண்ட் ஆன மாதிரி தெரியுது. திடீர்னு ஃபில் சால்ட்டும் அவைலபிள், டிம் டேவிடும் அவைலபிள் அப்படின்னு சொல்லிட்டா ஒரு சைக்காலஜிக்கல் அட்வான்டேஜ் கிடைக்க வாய்ப்பு. ஃபில் சால்ட்டுக்கு கூட ஹர்ஷ்தீப் கிட்ட ஒரு வீக்னஸ் இருக்கு. ஓகேவா, ஆனா லெஃப்ட் ஆர்ம் பேசர்ஸ்னா ஸ்பெஷலா டீம் சைஃப்ரெட் இது வரைக்கும் ஆடி இருக்காரு. எஸ்பெஷலி சைன்ஸ் ஆஃப்ரீடிய வந்து துவச்சு எடுத்தாரு லாஸ்ட் T20 சீரீஸ்ல. சோ அது மேபி ஒரு அட்வான்டேஜா இருக்கலாம். பட் லிவிங்ஸ்டனா டிம் டேவிடா அப்படின்னு கேட்டா அங்க கம்பாரிசனே கிடையாது. ஸ்ட்ரைட்டாவே வந்து டிம் டேவிட் வந்தாதான் அங்க ஸ்ட்ரென்த். ஆமா, டிம் டேவிட் தான் ஆடி ஆகணும். பட் டிம் டேவிட் இல்லாத சமயத்துல வந்து லிவிங்ஸ்டன் தான் அவங்க ஆட போறாங்க. வேற ஆப்ஷன் கிடையாது அவங்களுக்கு. வேற பெஞ்ச் ஸ்ட்ரென்த் யாரும் பெருசா வேற யாரும் கிடையாது. இவங்க தான் ஆடி ஆகணும். சால்ட்டோட இம்பாக்ட் மட்டும் தான் கொஞ்சம் பெருசா இருக்கும். இப்ப சால்ட் இல்லன்னா திருப்பி பிரஷர் வந்துட்டு கோலி மேல அதிகமாயிடும். கரெக்ட், கோலி மேல பிரஷர் அதிகமாகும். அது இருக்கு. எனக்கு என்னன்னா இன்னொரு வந்து ஆர்சிபி வந்து ஜெயிச்சு ரெஸ்ட் எடுத்திருக்காங்க, அந்த கிரவுண்ட்ல பிராக்டிஸ் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப நாளா அப்படின்ற ஆங்கிள் எல்லாம் எனக்கு ஓகே. பட் ஸ்ட்ரைட்டாவே அகமதாபாத் பிச்சில போன மேட்ச் தான் விளையாடிட்டு ஜெயிச்சுட்டு அதே மொமெண்டத்தோட போறது வந்து பஞ்சாப்க்கு ஒரு பிளஸ்ஸா இருக்குமா, இல்ல கம்ஃபர்டபுளா வந்து குவாலிஃபயர் 1லயே ஜெயிச்சு இவ்வளவு நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு எல்லா பிளேயர்ஸும் வந்து இருக்கிறது வந்து நல்லா இருக்குமா? இல்ல, இன்னைக்கு வந்து பிரஷர் தான் பெருசா பிளே பண்ணும். பிரஷர் ரொம்ப பெருசு இன்னைக்கு மேட்சுக்கு வந்துட்டு. 2 டீமுக்குமே பிரஷர் பயங்கரமா இருக்கும். சோ வந்துட்டு இதுல எட்ஜ் குடுக்குற மாதிரிலாம் இல்ல. இதுவுமே வந்து ஓகே மாதிரி தான் தெரியும். இல்ல நான் லாஸ்ட் மேட்ச் ஆடிட்டு எனக்கு கண்டிஷன்ஸ் எல்லாம் ஓரளவுக்கு நல்லா ஃபேவரா இருக்கு, நான் இப்போ வந்து ஆடிடுவேன்னு சொல்றதுமே வந்து அட்வான்டேஜ் மாதிரி தான் இருக்கும். இல்ல நான் நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டேன், பீஸ்ஃபுல்லா இருந்துட்டு ஒரு 3 to 4 டேஸ் இப்ப நான் ஃப்ரீயா வந்து என்னோட கேம் ஆடுவேன் அப்படின்னு சொன்னாலுமே இருக்கும். சோ அதெல்லாம் செகண்டரி தான். இது வந்து ஒரு ஃபைனல்ஸ் தான். நீங்க எந்த கிரவுண்டு கொடுத்தாலுமே வந்து இது ஒரு ஈக்குவல் 50-50 ஷோ தான் இருக்கும். நான் எட்ஜ் யாருக்கு இப்போதைக்கு கண்டிப்பா எட்ஜ் கொடுக்க முடியாது இந்த 2 டீமோட கம்பேர் பண்ணா. சேம் தான். நான் பழைய குவாலிஃபயர் 1க்கு நான் கொடுத்ததுதான். ஆர்சிபி போலிங்க்கும் பஞ்சாபோட பேட்டிங்க்கும் தான் கான்டெஸ்ட். ஓகே, இப்போ இந்த பிரப்சிம்ரனோட சோக் லெவல் வந்து கொஞ்சம் அதிகமான மாதிரி ஃபீல் ஆகுது. லாஸ்ட் சஷாங்க் சிங் அண்ட் பிரப்சிம்ரன் வந்து பிரஷர்ல வந்து கொஞ்சம் சோக் ஆகுற மாதிரி தெரியுது. பிரியங்க் ஷாரியா போன மேட்ச் ஸ்டார்டிங்ல ஒரு நல்ல ப்ராமிஸ் கொடுத்தாரு. ஸ்ரேயஸ் அண்ட் வதேரா வந்து நல்ல கான்பிடண்டா இருப்பாங்க. ஸ்டாயினிஸ்டும் வந்து வெயிட்டிங்ல இருப்பாரு. யாரோ பேசுனதுக்கு என் ஒய்ஃப் இன்ஸ்டாகிராம் கால வந்து திட்டுற அப்படின்னு அவர் ஒரு பென் கட்டிங் இன்னிங்ஸ் ஆட முடியுமான்னு ட்ரை பண்ணிருப்பாரு. கைல் ஜேமிசனோட ஃபார்ம் வந்து ஒரு நல்ல இதா இருக்கும். அதே மாதிரி சகல் வந்தது ஒரு அடிஷன். போன ஆர்சிபி மேட்ச்ல அவர் இல்ல அப்படின்றது எல்லாமே ஓகே. இவ்வளவு பிளஸ் இங்க இருக்கு. அங்க பிளஸ்ன்னு பார்த்தா கண்டிப்பா கோலி ஒரு பெரிய பிளஸ்ஸா இருப்பாரு. ஜிதேஷ் சர்மா லாஸ்டா அடிச்சிருக்காருன்றது ஒரு பிளஸ்ஸா இருக்கும். பவுலர்ஸ் வந்து சுயாஷ் சர்மாவா இருக்கட்டும், புவியா இருக்கட்டும், யஷ்டேலா இருக்கட்டும், ஹேசல்வுட்டா இருக்கட்டும், எல்லாருமே டீசென்டான ஒரு ஃப்ளோல இருக்காங்க.
பட் பிச் மாறுது, இதுக்கு எப்படி அடாப்ட் ஆவாங்கன்றது இல்ல. இந்த பிச் வந்து ஜிடி வர்சஸ் பஞ்சாப் ஆடின பிச் போல நீங்க ஃபைனல்ஸ் ஆட போறது ஹை ஸ்கோரிங் பிச் தான். ஓகே ஓகே. அவங்க அந்த மேட்ச் வந்து ஒரு 245 சம்திங் வந்து பஞ்சாப் ஸ்கோர் பண்ணாங்க. ஜிடி ஒரு 11-12 ரன்ஸ் டிஃபரன்ஸ்ல தோத்தாங்க அந்த மேட்ச். சோ அந்த மாதிரி தான் நான் இதுல பார்த்தேன், நியூஸ்ல பார்த்தேன், இந்த இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் போடுவாங்கல்ல. மேபி அது நிறைய ஆக்சுவலி அது அந்த பேஜ்ல சொல்றதுல ஓரளவுக்கு ஆல்மோஸ்ட் கரெக்டா தான் இருக்கு. மேபி இருக்கலாம், அந்த மாதிரி பிளாட்டா தான் இருக்கும். சோ எப்படியா இருந்தாலுமே டாஸ் வின் பண்றவங்க சேஸை தான் சூஸ் பண்ணுவாங்க. ஆனா எனக்கு என்னன்னா பஞ்சாப் இன்னைக்கு பேட்டிங் ஆடினா ஒரு சான்சஸ் அதிகம் நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆடுறப்போ இல்ல வெதர் பொறுத்தும் பாப்பாங்க. மேபி ரெயின் ப்ராபபிலிட்டி இருக்குன்னா சேசிங் சூஸ் பண்ணுவாங்க, இல்லனா பேட்டிங் ஃபர்ஸ்ட் தான பெட்டர் ஆக்சுவலா. ரெயின் ப்ராபபிலிட்டி வந்து மேட்சுக்கு முன்னாடி ஒரு 3 to 6 வரைக்கும் 30% ரெயின் ப்ராபபிலிட்டி இருக்கு. மேட்சுக்கு அப்புறம் ட்ரை கிளைமேட் தான், பெருசா எதுவும் இருக்காது அப்படின்னு. அதுவும் வெதர்ல தெரியுதே சார் உங்களுக்கு எப்படி சார் வேற பழப்பு. ஓகே, சோ நல்ல ஆர்வமா எல்லாத்தையும் பாத்துருக்கீங்கன்றது நல்ல விஷயம். சோ அந்த என்னது ஒருவேளை எம்ஐ வந்திருந்தா நாங்க வந்து என்ன பிளான் பண்ணி வச்சிருந்தோம்னா 6 கப்பு ஒரு வேலை அடிச்சுட்டா 6 கப்பு இருக்க மட்டும் பேசு, இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் கிரிஞ்சி வீடியோஸ் எல்லாம் பிளான் பண்ணி வச்சிருந்தேன். சோ இப்போ வந்து 2 புது டீம்ல ஏதோ ஒரு டீம் சொல்ல போனா 2020ல இருந்து நாங்களும் ஒரு இந்த டெல்லி டீம் மாதிரி தான் இருக்கும், வித் 0 கப்ஸ்ல இருக்கோம். 2016க்கு அப்புறம் வந்துட்டு 2 புது டீம் கப் அடிக்காத டீம் ஃபைனல்ஸ் ஆடுது. அதுல 2016ல ஆர்சிபி ஒரு டீம், எஸ்ஆர்ஹெச் ஒன்னு, இப்ப திருப்பி அதே ஆர்சிபி இருக்கு, பஞ்சாப் இருக்கு. ஒரு கிரிக்கெட் ஃபேனா ஒரு டெமோக்ராட்டிக்கா பார்த்தா வந்து இது ஒரு லெவல் பிளேயிங் ஃபீல்டு மாதிரி இருக்கு. யாரோ ஒரு புது டீம் ஜெயிக்க போறாங்க, அண்ட் இங்க ஜெயிச்சா கோலிக்காக டிசர்விங் அப்படின்னு இருக்கும், இங்க ஜெயிச்சா ஸ்ரேயஸ் என்ற ஒரு கேரக்டருக்காக ஒரு கேப்டன்சி பண்ணதுக்காக டிசர்விங்ன்ற ஒரு ஃபீல் வருது. ஆமா, என்னை பொறுத்த வரைக்கும் ஆர்சிபி வின் பண்ணாங்கன்னா அது எப்படி சொல்றது, இப்போ இருக்க மூவி டைரக்டர்ஸ் எல்லாம் ஒரு ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணிட்டு விராட் கோலிக்காக ஒரு பயோபிக் ரெடி பண்ணிட்டு ஆர்சிபி வின் பண்ணா ஒரு எண்ட் கார்டு கரெக்டா இருக்கும். கிளைமேக்ஸ் வந்து ஆர்சிபி ஐபிஎல் வின் பண்ற மாதிரி கரெக்டா செட் பண்ணா ஒரு நல்ல படம் எடுக்கலாம். படத்தோட பேரு 18 எடுத்துக்கலாம், எது வேணா ஈசாலா கப் நம்தே கூட வச்சுக்கோங்க, பிரச்சனை கிடையாது. நீங்க விராட் கோலி வச்சு அந்த ஒரு கிளைமேக்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு. சோ விராட் கோலி வின் பண்றப்போ அது விராட் கோலிக்கு நல்லது, ஆர்சிபி வின் பண்ணுன்ற ஃபேன்ஸ்க்காக அது ரொம்ப நல்லதா இருக்கும். இதே வந்து ஸ்ரேயாஸ் ஐயர் வின் பண்ணா அது இந்தியன் டீமுக்கு நல்லது. ஸ்ரேயாஸ் ஐயர் வின் பண்ணா இந்தியன் டீமுக்கு நல்லது. ஏன் அப்படின்னு சொன்னா, எஸ் ஒரு ஒயிட் பால் கேப்டன், இதுக்கு மேல ஒரு கேப்டனா என்ன ப்ரூவ் பண்றதுக்கு ஒண்ணுமே கிடையாது இல்ல. ஓகே, T20 ஃபார்மேட்ல கஷ்டம், சூரியகுமார் யாதவ் ஆயாச்சு. அதாவது சுப்மன் கில்ல அவங்க நெக்ஸ்ட் போஸ்டர் பாயா உருவாக்கிட்டு இருந்தாங்க, இல்ல அந்த ஐபிஎலோட போஸ்டர் பாயா ஸ்ரேயாஸ் ஐயர் வந்துட்டு இருக்காரு. சோ ஸ்ரேயாஸ் ஐயர் வின் பண்ற பட்சத்துல ஸ்ரேயாஸ் ஐயருக்குமே அது நல்லது. ரெண்டாவது நம்ம சுப்மன் கில்ல தாண்டி இன்னொருத்தர் பார்க்கலாம். எஸ், கேப்டன் வந்து மேபி 2027 வேர்ல்ட் கப்புக்கு அப்புறம் ஆல்ரெடி தாண்டி தான் பாத்துட்டு இருக்கோம். இல்ல அவங்க ஆமா கில்ல அவங்க ப்ரமோட் பண்றாங்க, பிரச்சனை இல்ல. பட் ஆனா இந்த மாதிரி ஒரு நடக்கும். பட் இப்ப எப்படின்னு சொன்னா ஆர்சிபி ஜெயிச்சா சந்தோஷப்பட போறேன், அதுல எந்த டவுட்டுமே இல்ல. பஞ்சாப் ஜெயிச்சாலுமே ஹாப்பி தான். நமக்கு என்ன நல்ல மேட்ச் பார்க்கணும், ஒரு க்ளோஸ் கான்டெஸ்டா ஒரு த்ரில்லரா பார்த்தா நல்லா இருக்கும் கேம். ஒரு ஃபைனல்ஸ் ஜெயிச்சா இந்த கண்டென்ட்ஸ் இந்த கண்டெஸ்ட் அப்படி போயிடலாம். என்ன பஞ்சாப் ஜெயிச்சா பத்ரிநாத் இவங்க ரொம்ப சந்தோஷப்படுவாங்க, அவங்க புது கண்டென்ட்டோட வருவாங்க. பட் என்னன்னா பஞ்சாப் ஜெயிச்சா பஞ்சாப்ல இருக்கிற டாக்ஸிக் ஃபேன்ஸ் யாரும் இன்னும் இங்க உருவாகல. இல்ல ஆக்சுவலி பஞ்சாபுக்கு டாக்ஸிக் ஃபேன்லாம் இப்ப எதுவும் கிடையாது. ஆர்சிபி ஃபேன்ஸ்ல ஒரு சில பேர் வந்து அது எல்லா டீம் ஃபேன்ஸ்க்கும் இருக்காங்க. அந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் ஒரு சில பேர் வந்து இந்த நாய்ஸ் பொல்யூஷன்ன்றாங்கல்ல, அத பண்ண வாய்ப்பு இருக்கு. ஆனா அது அதுக்காக நம்ம ஃபேன்ஸுக்காகவோ இதுக்காகவோ பார்க்க முடியாது. எந்த டீம் டிசைனிங்கோ அவங்க ஜெயிக்க போறாங்க. நம்மளோட நிறைய லோயல் ஃபேன்ஸ் நிறைய இருக்காங்க ஆக்சுவலி. அவங்களுக்காக வின் பண்ணா, இவங்க யாருக்காக வின் பண்ணலாம் அத்த என்ன, நமக்கு ஒரு நல்ல மேட்ச் பார்த்தா போதும். டெக்னிக்கலா சொன்னா இப்போ திருப்பி இது ஒரு 50-50 மாதிரி இருக்கும். கொஞ்சம் எட்ஜ் வந்து பஞ்சாபுக்கு கொடுக்குற மாதிரி கூட இருக்கு சிச்சுவேஷனை பார்த்தா. இந்த சால்ட் இல்லாதது அந்த மாதிரி தெரியல, மேபி பார்த்தாதான் தெரியும். நமக்கு வந்து இது எப்படின்னா, எனக்கு வந்து எந்த ஒரு எமோஷனுமே இல்லாம வெறும் இதுவா பாக்குற மாதிரி இருக்கு. ஏன்னா எனக்கு அந்த அளவுக்கு எப்படி சொல்ல, என்னோட ஃபேவரட் டீம் எம்ஐன்னு வச்சுக்கோங்க, அது இருக்கு அப்படின்னா நான் ஒரு மாதிரி பாத்திருப்பேன். அப்ப லாஸ்ட் 5 ஃபைனலாவே நான் எமோஷன் இல்லாம அது ஓகே. பட் இது வந்து அந்த கேம்ல நடக்கிற ஏதாவது ஒரு மொமெண்ட்னால நம்மளுடைய ஷிஃப்ட் ஆகலாமே தவிர, இப்போதைக்கு பாக்குறப்ப ஏதோ ஓகேப்பா அப்படிதான் இருக்கு. மேபி அந்த ஜெயிச்சா கோலி என்ன பண்ணுவாரு எமோஷனலா, இல்ல தோத்தா கோலியோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது, அதே மாதிரி இந்த பஞ்சாப் யங்ஸ்டர்ஸோட ரியாக்ஷன் எப்படி இருக்க போகுது அப்படின்றது வந்து ஒரு மாதிரி இன்னைக்கு வந்து திகிலா இருக்கு மாதிரி இருக்கு. கோலியை விட யாரும் டிசர்விங் கேண்டிடேட்டே கிடையாது இந்த டிராஃபிக்கு. அது உண்மை. அது கோலியை விட ஒரு பெஸ்ட் டிசர்விங் கேண்டிடேட் யாருமே கிடையாது. ரெண்டாவது புவி எல்லாம் ஒரு கரியர் எண்ட்ல தான் இருக்காரு ஆல்மோஸ்ட். சோ இந்த ஜெயிச்சுட்டு போறது புவிக்குமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும். இந்த நிறைய யங்ஸ்டர்ஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கும் ஒரு நல்ல விஷயம். ரஜாத் பத்திதர் கேப்டனா ஒரு ஃபர்ஸ்ட் ஐபிஎல் வின் பண்றதுமே ஒரு நல்ல விஷயமா இருக்கும்.
நல்ல விஷயமா இருக்கும். ஆனா பத்திதார் வந்து இன்னும் கொஞ்சம் ஒரு நல்ல ஃபார்ம் காட்டியிருந்து த்ரோ அவுட் அந்த இன்ஜுரி கன்சர்ன்ஸும் இல்லாம இந்த ரேஞ்சுக்கு வந்திருந்தாருன்னா அவர் வந்து இந்தியன் டீமுக்கு அந்த மிடில் ஆர்டர் இப்ப டூபே தான் ஸ்பின் ஹிட்டர்னு இருந்ததா, இவரதான் அந்த ஸ்பின் ஹிட்டர்னாங்க. கடைசியில இந்த வருஷம் 2 ஸ்பின் ஹிட்டருமே ஆமா இது ஸ்கேம் ஆயிடுச்சு. சோ மேபி பட்டிதாருக்கு ஒரு இன்னிங் டியூ இருக்கு, பாக்கலாம். பட்டிதார் கேப்டனா என்ன பண்றாரு அப்படின்னு பாக்கலாம். அகமதாபாத் பிச்சர்ஸ்ல ஸ்ட்ரைட்ல எல்லாம் சின்னதுதான், படம் நல்லாவே படம், பேட்டிங்க்கு நல்லா சாதகமா தான் இருக்கும். அதான் அதான் ஆர்சிபியோட பவுலிங்க்கும் பஞ்சாபோட பேட்டிங்க்கும் ஒரு நல்ல பேட்டில் இருக்கு, பாக்கலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்து முதல் தடவையா ஒரு ஃபேவர் இவங்க ஜெயிச்சா வந்து ஓகேப்பா, இல்ல இவங்க தான் ஜெயிக்க, அது ஒரு வன்மம் இல்லாம ஒரு ஃபைனல்ஸ் பாக்குறேன் ஆக்சுவலா. இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன், ஒண்ணு எம்ஐ ஃபைனல்ஸ் வந்திருந்தா எம்ஐக்கு ஆப்போசிட்டா விளையாடுற டீம் மேல செம காண்டு இருந்திருக்கும். இல்ல நானுமே உங்ககிட்ட சொன்னது அதுதானே, எம்ஐ வந்துட்டு நார்மலா வந்து ஆன் பேப்பர்ல எம்ஐ வந்து சரியான சாலிடு, சரியான ஸ்ட்ராங். ஆக்சுவலி ஆர்சிபி கூட ஃபைனல்ஸ் ஆனாலுமே ஆன் பேப்பர்ல வந்து எம்ஐ ஸ்ட்ராங்கா இருந்திருக்கும். ஆனா ஜிடி கூட அவங்க போட்ட போலிங் அப்புறம் எனக்கு நல்லா தெரிஞ்சிருச்சு கஷ்டம், எம்ஐ வச்சு இது பண்றது கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அவங்க அன்னைக்குமே சாண்ட்னரை பெருசா கரெக்டா யூஸ் பண்ணிக்கல, இந்த மேட்ச்மே சாண்ட்னரை கரெக்டா அவங்க யூஸ் பண்ணல. உங்க ரிசோர்ஸ் நீங்க போயிருச்சு. எனக்கு ஓரளவுக்கு கொஞ்சம் அந்த இவங்களை ரொம்ப ஓவரா ஹைப் பண்றாங்க, ஜிடியும் ஜெயிக்க கூடாது, ஜிடியும் ஜெயிக்க கூடாது போயிருச்சு. அதனால ஓகே, இந்த மேட்ச் வந்து எவன் நல்லா விளையாடுறியோ உனக்கு கப்பு, அந்த மாதிரிதான் இருக்கு இப்ப. ஜெர்சில எல்லாம் 18 போட்டுன்னு சுத்துற யார் வேணா ஜெயிச்சுக்கோ டக்குன்னு. அது ஓகேவா, கோலி ஃபேன் தான் எனக்கு. ஆர்சிபி வந்து எனக்கு அந்த அளவுக்கு ஃபேவரட்டான பிரான்சைஸ், அதாவது எனக்கு ஃபேவரட் பிரான்சைஸ்னா எம்ஐ தான், ஓகேவா. பட் கோலி ஃபேனு, கோலிக்காக ஜெயிச்சா ஓகே அப்படின்ற மாதிரி இருக்கு. அந்த மாதிரி பார்த்தா இந்த வருஷம் வந்து இந்த 2 பிரான்சைஸ்மே அவங்களோட பிளேயர்ஸ் வந்து நல்லா யூஸ் பண்ணிருக்காங்க, அவங்களோட அட்மாஸ்பியர் எல்லாமே நல்லா இருந்திருக்கு. மற்ற டீம் கோச்சஸ் மாதிரி பாண்டிங் வந்து நைன்னு வந்து பேசுற மாதிரி அந்த மாதிரிலாம் எதுவும் பெருசா இல்ல. சோ பிரான்சைஸா பார்த்தா இந்த 2 டீமுமே பயங்கர டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிருக்காங்க. ஆமா, சோ யாரு டிசர்விங்கோ நம்ம அப்ப பாக்குறப்ப தெரிஞ்சிரும்னு நினைக்கிறேன். ஒரு பயாஸ் இல்லாம ஒரு மேட்ச மேபி பார்க்கலாம். இல்ல இன்னைக்கு வந்துட்டு ஃபேன்ஸ் ஃபாலோயிங் வந்து ஆக்சுவலி பஞ்சாபுக்கு தான் அதிகமா இருக்கு இப்போ. ஓகே, இன்னைக்கு மொத்த மஞ்சள் சட்டையும் வந்து சிவப்பு சட்டை பஞ்சாபுக்கு சப்போர்ட் பண்றாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, சோ நான் ஒரு ஸ்டார் ஸ்போர்ட்ஸ்ல ஏதோ ஒரு இது போட்டிருந்தாங்க ஃபேன் ஃபாலோயிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு, அதுல வந்துட்டு பஞ்சாபுக்கு வந்து 51%, ஆர்சிபிக்கு வந்து 49% இருக்கு. ஓகே, சோ இந்த மஞ்சள் சட்டை எல்லாம் எங்களுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சீசனோட ஒரு நல்ல பேச்சு வந்து இத பங்காளிங்க தான், பங்காளி போயிட்டான், பங்காளி போனாலே உனக்கு தெரியல கப் அடிக்காம விட மாட்டான். எல்லாத்தையும் மாத்திட்டோம்ல. இதுல ஹைலைட் நாக்கு காசு கொடுத்தாது ஜெயிச்சிருவான், என்ன காசு கொடுத்தாது ஜெயிச்சிருவான், என்ன கணக்கியா. இன்னொன்னு சோஃபா ஃபைனல்ஸ்க்கு சோஃபா வராதான். ஏன் அப்படி? இந்த தடவை ஜெய்ஷா ஏதாவது ரியாக்ஷன் கொடுக்கறாரா பாப்போமா ஃபைனல்ஸ்? ஜெய்ஷா வராரா ஃபர்ஸ்ட்? தெரியலையே, வருவாரு. அதுக்கு தானங்க இங்க வைக்கிறாங்களே அகமதாபாத்லயா. ஆமா ஆமா, அது ஒரு கான்ட்ரோவர்சி போயிருக்கு, கல்கட்டால இருந்து தூக்கந்து. ஆமா, அது ஒரு தனி கதை. எப்படி இப்ப வந்து ஒரு எமோஷன்லெஸ்ஸா பாக்குறோம், மேபி மேட்ச் முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு எமோஷனோட வரோமா இல்ல என்ன ஆக போகுது. நிறைய ஆர்சிபி ஃபேன்ஸும் இருக்காங்க, நிறைய வந்து இப்ப பஞ்சாப் ஃபேன்ஸ் உருவாயிட்டாங்க, ரொம்ப ஆர்வமா வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சோ வந்து என்ன நடக்க போகுது அப்படின்றத பாப்போம். விராட் கோலியும் ஆர்சிபி ஃபேன்ஸும் டிசர்வ் டு பி a winners. ஓகே, எனக்கு அதுதான், அவங்க டிசர்வ் டு பி winners. அண்ட் அவங்க பிராண்ட் ஆஃப் கிரிக்கெட்டும் ஓரளவுக்கு நல்லா தான் ஆடிருக்காங்க. எஸ்பெஷலி இன்னைக்கு யார் நல்லா ஆடுறாங்களோ அவங்க தான் வின் பண்ண போறாங்க, அதுல எந்த டவுட்டுமே கிடையாது. பட் ஒரு தாட் பர்சனலா தோணுது அப்படின்னு சொன்னா ஓகே, ஒரு எண்டிங் நல்ல எண்டிங்கா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொல்ற அதே டைலாக் தான். இந்த ஆர்சிபி டீம் கப்பு ஜெயிக்க முடியல அப்படின்னா திருப்பி எந்த வருஷமும் உங்களுக்கு கப்பு கிடையாதுன்றீங்களா? அப்படி சொல்லல, ஒரு இது வரைக்கும் விளையாண்டதுலயே ஸ்ட்ராங்கஸ்ட் ஆர்சிபி டீம் இதுதான். எந்த பிளேயரை நம்பியும் இல்லாம ஒரு ஆளா ஜெயிச்சு. இன்னும் புவி மட்டும் தான் ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் வாங்கி கொடுக்கலன்னு நினைக்கிறேன். பத்திதார்லாம் வாங்கியாச்சு, பத்திதார்லாம் 2 மேன் ஆஃப் தி மேட்ச். புவி மட்டும் தான் அந்த ஃபைனல்ஸோட ஸ்கிரிப்ட் படி கரெக்டா புவியும் அந்த கப்பு இது ஒரு மேன் ஆஃப் தி மேட்ச் பெர்ஃபார்மன்ஸ். யஷ் தயால், ஓகே, லிவிங்ஸ்டன் 3 பேர் இருக்காங்க. ஓகே, லிவிங்ஸ்டன் ஒரு மேட்ச் வாங்குனாரு இல்ல 50 ஆடுன மாதிரி தான் நினைக்கிறேன், வாங்கல நினைக்கிறேன். அதான் இது நிறைய மீம்ஸ் வருது, அதுல எல்லாம் பார்த்தா பெருசா தான் தெரியல. இல்ல அகைன் வந்து ஸ்ரேயஸ் வந்து ஒரு ஸ்ரேயஸோட ஆட்டிட்யூடுக்கு இப்ப நிறைய ஃபேன்ஸ் ஆயிட்டாங்க. அது வொர்க் அவுட் ஆயிட்டு இருக்கும்போது இப்படிதான் வரும். உங்களுக்கு எதிரான ஒரு டீமோட பண்ணும்போது கொஞ்சம் காண்டாகும், மத்தபடி ஓகே தான். சோ 2ல எது நடக்க போகுது அப்படின்றத பாப்போம். நம்ம இது மேட்ச் முடிச்ச உடனே இந்த மேட்சோட ரிவ்யூ மாதிரி நம்ம போடுவோம். சோ வந்து என்ன நடக்குது அப்படின்றத பாப்போம். தேங்க்யூ.